உங்க வீட்டுக்கும் அந்த கடைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு 75 மீட்டர் அதான் ஒரு செவ்வறு தாங்க. வந்துட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த லைன் வீடு அதுலதான் நீங்க கூட இருக்கீங்க. கார்த்தி அங்க இருந்துக்காரு. அங்க இருந்து வீடு மாத்தி வந்து அடுத்த தெருவுக்கு கொஞ்சம் ஒரு கட்டு அதை தாண்டி வந்து மெயின் ரோடு கிட்ட வந்தா மட்டும் தான் அந்த கடை இருக்குது. ஆமா அதுதான் நல்ல ஒரு செவ்வறு. இந்த பக்கம் இந்த சந்திலையும் போலாம், நம்ம அந்த பக்கம் 2 கட்டு இருக்கு உங்களுக்கு. இப்படியும் போலாம் உங்களுக்கு, இந்த சந்திலையும் போலாம். 2 கட்டு இருக்கு உங்களுக்கு. இங்க பாருங்க, இந்த பக்கம் ஒரு மண் ரோடு இருக்கு, இதுலயும் போலாம். இதுலயும் போனா இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கமே 2 கடை இருக்கு, இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு. இந்த மண் ரோட்ல வந்துட்டு ஊர்ல இருந்து வந்துட்டு ஆக்சுவலா விடுமுறைக்கு தான் இங்க வந்ததா சொல்லி சொல்றாங்க. விடுமுறைக்கு வரலைங்க. நாங்க இங்க இருந்து காலி பண்ணி போய் 1 மாசம் தான் ஆச்சு. அந்த வீட்டுல அங்க பின்னாடி சைடுல தான் நான் குடியிருந்தேன். இங்க இருந்து நான் போய் 1 மாசம் தான் ஆச்சு. 1 மாசத்துல என் புள்ள ஊர்ல மேட்டூர்ல போய் இருந்தா லீவுக்கு இருந்துட்டு வந்து 1 வாரம் 10 நாள் தான் ஆச்சு என் புள்ள. அதுக்குள்ள அவங்க காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு நீங்க வந்து சூலூர்ல அந்த நீங்க இருந்த வீட்டுல வைக்காம இங்க வந்து வைக்கிறதுக்கான இங்கேயே வச்சுக்கலாம். எதுக்கு அங்க வைக்கணும்? அங்க நாங்க போகல, கண்ணமலைக்குள்ள இருந்தோம். இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அங்க போயிட்டீங்க நீங்க? ஆமா, காலி பண்ணிட்டு போயிட்டோம். இது எங்க பெரியம்மா வீடு. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது, என்னை வளர்த்தது எல்லாமே இவங்க எல்லாருமே தான். அம்மா இல்ல எனக்கு, அப்பா இல்ல, 2 பேருமே இல்ல. என்னை வளர்த்தது இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்றது எல்லாமே இவங்க மட்டும்தான். எனக்கு யாரு வந்து நிக்கல. அதே மாதிரி சூலூர்ல வந்து எனக்கு போராட்டம் பண்றப்போ நிறைய பேர், என் தம்பி தங்கச்சி அண்ணன் மாதிரி எல்லாரும் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. அதுக்கு பெரிய நன்றி நான் சொல்றேன் இன்னுமே. ஆனா இன்னுமே எனக்கு வந்து குழந்தைக்கு நீதி கிடைக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா மேல நான் குற்றச்சாட்டு போட வைக்கிறேன். அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த 1 ஹவர் 2 ஹவர்ல மாறினது. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் வந்தாங்க, அண்ணன் தம்பி மச்சான் அவங்க எல்லாம் வந்தாங்க. இவரை தனியா கூட்டிட்டு போய் பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்க சைடு விடவே இல்லை அவரை. அவங்க என்ன சொன்னாங்கன்னு எங்க கிட்ட சொல்லவும் இல்லை, எங்க கிட்ட பேசவே இல்லை. கேட்டோம், நேத்து கேட்டோம். எப்படி அம்மாக்கு தெரியாம எப்படி குழந்தைய கொண்டு போனீங்க, எப்படி எரிக்கலாம், யாரை கேட்டு எரிச்சிங்கன்னு நாங்க கேட்கும் போது கேட்கும் போதுதான் அப்ப தெரிஞ்சது எங்களுக்கு. இதெல்லாம் நடந்தது வந்து சாயந்தரமா. ஆனா நேற்று காலையில இருந்து வந்து அங்க மருத்துவமனையில வந்து இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்ப உங்க சொந்தக்காரங்க யாருமே வந்து இத பத்தி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணவே இல்லையா? உங்களுக்காக ஆதரவா யாருமே பேசல? எல்லாமே நாங்க பேசிட்டு இருக்கோம். அவங்க ஊர்ல இருந்து அந்த அன்னைக்கு வந்து அந்த பாப்பாவை வாங்கிட்டு போயிருக்காங்க. வந்த உடனே வந்துட்டு அப்பாவை கூட்டிட்டு போய் தனியா கையெழுத்து போட்டதே எங்களுக்கு தெரியாது. யாரை கேட்டு கையெழுத்து போட்டாங்க? நீங்க வந்து நேத்து எங்கிட்ட சொன்ன விஷயம் சொல்லுங்க. எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்களும் கையெழுத்து போட்டுட்டோம். நீங்க கையெழுத்து போட்டுட்டோம், பாடி வாங்குறோம்னா நாங்க பாடி வாங்கிக்கிறோம், இப்போதைக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொன்ன வார்த்தை நீங்க தான் சொன்னீங்க. நான் அப்படி சொல்லலைங்க. நான் கையெழுத்து போட்ட எதுல போட்டேன்னு ஒரு கையெழுத்து நாங்க போட்டோம். எங்களோட ஃபேமிலி ஒரு பேப்பர்ல நாங்க கையெழுத்து போட்டிருந்தோம்னா நீங்க என்ன சொல்லலாம், நாங்க கேட்கிறோம். கையெழுத்து போடல, ஆனா நீங்க அந்த இடத்துல தான் இருந்தீங்க. அந்த ஸ்பாட்ல தான் இருந்தீங்க. பாடி எல்லாரும் பாக்குற மாதிரி தான் போச்சு. எல்லாரும் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல கூட்டம் இருந்தோம். எங்க உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல இருந்து கொண்டு வந்தாங்க. இல்ல பேரிகார்டு வச்சிருந்தாங்க. பாடி வண்டியில ஏத்துறது நான் பாக்கலையா, நாங்க பாக்கலையா அந்த இடத்துல. அந்த வீடியோல நாங்க யாராவது ஒருத்தர் எங்க மூஞ்சி அதுல இருக்கா நீங்க பாருங்க தான் நாங்க சொல்றோம். அந்த இடத்துல நாங்க இல்லையா, அந்த வண்டியில ஏத்தும் போது இல்லையே, கையில் கட்டிட்டாங்க. எங்களுடைய சம்மதம் இல்லாம உடலை கொண்டு போறாங்கன்னு சொல்லி. சரி சார், நீங்க நீங்க அப்படி இருங்க சார், நீங்க கேக்குறது சரிதான். அப்படி ஏத்திட்டாங்க, நாங்க பார்த்தோங்கிறீங்க. பாத்துட்டு அந்த இடத்துல நான் போய் ஏறி இருக்கணும். என்னை கேட்காம எதுக்கு அவங்க அப்பா கையெழுத்து போட்டாரு? என்னை உள்ள கூப்பிட்டு இருக்கணும்ல. என்னை வந்து கையெழுத்து போடுனாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன் நான் சொன்னேன். கொண்டு போயிட்டாங்க. உடலை கொண்டு போய் இந்த இப்ப வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தாண்டிடுச்சு இல்லையா? 1.5 நாள் ஆயிடுச்சு உடலை கொண்டு போய். ஏன் இப்ப நீங்க செய்தியாளர்கள் சந்திக்கிறீங்க? காலையில பேட்டி நாங்க கொடுத்துருவேன். நான் காலையில வந்து எங்க உள்ள இருந்தா நாங்க பேசிட்டு இவன் என் தங்கச்சி பேட்டி கொடுத்துருந்தா. காலையிலேயே போட்டு பேசிட்டோம். சிஎம் சார் எல்லாருமே பேசினாரு. காலையிலேயே நாங்க எல்லாமே சொன்னமே. சிஎம் கிட்ட நாங்க பேசணும். வந்தாங்க மினிஸ்டர் ரமேஷ் சார் வந்தாரு. அவங்க கிட்டயும் நாங்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு ஐஜி மேம் எல்லாத்துக்கிட்டையுமே மேம் எங்களோட பர்மிஷன் இல்லாம உங்க அபிஷியல்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க, பாப்பாவை எடுத்துட்டு போயிட்டாங்க. அம்மா கிட்ட கூட ஒரு சைன் வாங்கல. அம்மாவோட சபதமே எல்லாம் அம்மா இறுதி சடங்குல கலந்துக்கல. நாங்க வந்து பாப்பாவை புதைக்கணும்னு நினைச்சோம். அவசரமா அந்த பின்னாடி வழியை எடுத்து வந்து எதுக்கு எரிக்கணும் நாங்க ஃபர்தரா இல்லங்க ஃபர்தரா நாங்க அப்ப அம்மா நான் என்னை கூப்பிட்டு சொல்லிருக்கணும்ல. அவங்க சரி இல்ல, அப்பா வந்து எங்கிட்ட கேட்டுக்கணும் இல்லைங்க சார். நான் என்னங்கிறேன்னா, அப்பா வந்து என்ன கேட்கணும், சரிப்பா நீ போட வேண்டாம் கையெழுத்து, நான் போடுறேன் அப்படின்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. எங்கிட்ட சொல்லவே இல்லை. உள்ள போய் எங்கிட்ட சம்மதமே இல்லாம கையெழுத்து போட்டிருக்காங்க.
என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அவங்க குடும்பம் ஒட்டுமொத்தம் என்ன சொல்றாங்க? சார் அவரும் ஒரு அப்பா தானே, இருங்க சார். உங்களுக்கு தொடர்ந்து மது பழக்கம் இருந்துச்சு, அந்த காரணமா தான் குழந்தை இழந்தோம், அதனால உங்கள்ட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. உங்களுடைய சமாதானம் அவங்க அப்ப தப்பிக்க இருக்க வேண்டிய, அவங்க இதுல இருந்து தப்பிக்க இருக்க வேண்டிய, அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சார், என்ன வேணாலும் சொல்லலாம். நான் கேக்குற ஒரு விஷயம்னா, அவங்க அப்பா சொல்றாரு தொடர்ந்து மது பழக்கம் இருக்குன்னு சொல்றாரு. ஏன் கண்டிக்காம இருக்காரு? ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அவங்க அப்பா கண்டிக்காம இருக்காரு? நீங்க வந்து மது போதையில இருந்ததா வந்து அதையும் சொல்றாங்க. சரிங்க சார். நான் என்னங்கறேன், இப்ப அவங்க தப்பிக்க இருக்க வேண்டிய என்ன வேணாலும் சொல்லலாம். நாங்க இப்ப காலையில நாங்க வெளியே விட்டதுக்கு அப்புறம் நீங்க தான் சொல்ற மாதிரி அவங்க அப்பா தொடர்ந்து மது பழக்கம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அவங்க அப்பா கண்டிக்காம இருக்காரு? இல்லைங்க சார். இப்ப நாங்க இதை வந்து நாங்க கேட்டதுக்கு அம்மாக்கே தெரியாம குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க, அம்மாக்கே தெரியாம எரிச்சிட்டாங்க. நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் எதுக்கு இது தேவையில்லாம இப்ப இது வருது? அப்ப இது எங்க மேல பழி தானே போடுறாங்க. இப்போ அதையும் தான் நான் கேக்குறது. இப்போ பாட்டா வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா ஆம்பளை அவங்க தான் வீட்டுக்குள்ள இருக்கிறான், ஏன் அவன் குடிக்க மாட்டானா? நான் கேக்குறது. அவன் குடிப்பானா குடிக்க மாட்டானா? நான் ஒரு பொம்பளை மட்டும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுங்க, அவங்க வீட்டுக்குள்ள மட்டும் பாட்டில் இருந்தா நான் சரி பொம்பளைங்க சேர்ந்து குடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆம்பளைங்க தான் வீட்டுக்குள்ள இருக்கிறான், ஏன் அவன் குடிக்க மாட்டானா? நான் கேக்குறதுங்க சார். சொல்லுங்க நீங்க. இப்ப நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் ஏன் இவங்க இதை வெளியே விடுறாங்க? எதுக்கு அப்ப என் மேல பழி தானே போடுறாங்க? எதுக்கு இந்த பழி போடணும்? நானே இழந்துட்டு போறேன். இப்ப உள்ளதான் போயிடுச்சுன்னு பார்த்தா பையனையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு புடுங்கிட்டு போனவன் சொல்லுங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். கையெழுத்து நான் போட மாட்டேன்னு சார். இவங்க சம்மதிக்கல. நான் சம்மதிக்கலைங்க சார். எனக்கு வந்து என் குழந்தை வந்து பாடி நான் வாங்கணும்னா அவன் பண்ணுனவன் சாகணும். செத்ததுக்கு அப்புறம் தான் என் குழந்தையோட பாடியை நான் கையெழுத்து போட்டு அதை வாங்கிட்டு போய் நான் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு. எரிக்கணுங்கிறத நான் சொல்லவே இல்லை. அது